ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் ராகு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ராகு தரும் நிச்சய வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில வீடியோக்களை ராகு பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது விரைவில் கோச்சாரத்தில் பயிற்சி ஆகுது. சரிங்களா? அதனால் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத பற்றி நேயர்களுக்கு ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு ஜோதிட அறிவு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோக்கள் காணொலிகளை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ராகு தரும் நிச்சய வெற்றி அப்படிங்கிறது ராகு பற்றி தான் பார்க்க போகிறோம். 3, 11 அப்படிங்கிற உபஜய ஸ்தானங்கள். 3, 6, 10, 11 அப்படிங்கிற உபஜய ஸ்தானங்கள். சரிங்களா? இதில் 3, 11ஆம் இடங்களில் ராகு இருந்தாருன்னா, லக்னத்துக்கு 3, 11ஆம் இடங்களில் ராகு இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி. சரிங்களா? 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். சரிங்களா? முயற்சி லாபம் அடைகிறது 3, 11 தான். சரிங்களா? இது லக்னத்துக்கு 3, 11 ப்ளஸ் லக்னாதிபதிக்கு 3, 11ஆம் இடங்களில் ராகு இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி தான். சரிங்களா? லக்னத்துக்கு 3, 11 லக்னாதிபதிக்கு 3, 11. உதாரணம் மேச லக்னத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி. சரிங்களா? அப்புறம் லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த லக்னாதிபதிக்கு 3, 11ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி தான். உதாரணம் மேச லக்னத்துக்கு 3, 11 3 அப்படிங்கிறது மிதுனம், 11 அப்படிங்கிறது கும்பம். இந்த 2 இடங்கள்ல ராகு இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி தான். சரிங்களா? நிச்சயத்தை பெரும் வெற்றி தான். பாவகிரகங்கள் கொடுக்கும் ஒரு யோகங்களுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுவும் அதன் அடிப்படையில் ராகு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான கிரகம். அதாவது ஒன்றை பெருசுபடுத்துறது ராகு, சிறுசுபடுத்துறது கேது. ராகு பெருசுபடுத்துறதுனால உபஜயஸ்தானமான 3, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள்ல 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம். இது 3 முயற்சி, 11 லாபம். இதுல ராகு அமரும் போது மிக பிரம்மாண்டமான முயற்சியையும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? இப்போ அதே மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய செவ்வாய் மகரத்தில் இருக்காருன்னு வைங்க. மகரத்தில் உச்ச வலுவில் இருக்காரு. சரிங்களா? இங்கே லக்னாதிபதியாகிய செவ்வாய்க்கு, செவ்வாய்க்கு 3ஆம் இடமாகிய மீனத்தில் ராகு இருந்தாருன்னா இந்த தலைக்கு பொருந்தும். அதுக்கடுத்த லக்னாதிபதி அமர்ந்த மகரத்துக்கு 11ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் ராகு அமர்ந்தாலுமே மீனம் ப்ளஸ் விருச்சிகத்தில் ராகு அமர்ந்தாருன்னா இது 3, 11ஆம் இடங்கள். சரிங்களா? லக்னாதிபதிக்கு இப்படி அமரும் போது நிச்சயமான பெரும் வெற்றிகள் அப்படிங்கிறது பொருந்தும். லக்னத்துக்குமே லக்னாதிபதிக்குமே அந்த தசையில, ராகு தசையில. சரிங்களா? ராகு தசையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள், பிரம்மாண்டமான. சரிங்களா? அகில உலகமே வாய்ப்பிழக்கும் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை கொடுப்பாரு. சரிங்களா? இது அனைத்து லக்னத்துக்குமே பொருந்தும். ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் கடகம். சரிங்களா? 11ஆம் இடம் மீனம். இங்க ராகு அமர்ந்தாருன்னா இதே மாதிரி இந்த வீடியோ இந்த தலைப்பு பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனுக்கு 11ஆம் இடம். இந்த லக்னாதிபதி ஆகிய சுக்கிரனுக்கு 3, 11ஆம் இடம். அது எங்க அமர்ந்தாலும் சரி சுக்கிரன். சரிங்களா? நீசம் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பார்க்கணுங்கிறது இல்லை இந்த விதிக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து மிதுனத்துக்கு 3ஆம் இடம் சிம்மம், 11ஆம் இடம் மேஷம். இங்க ராகு அமர்ந்தாருன்னா இது நிச்சய வெற்றி தான். சரிங்களா? இந்த லக்னாதிபதி புதன் எங்க அமர்ந்தாலுமே அந்த புதனுக்கு 3, 11ஆம் இடங்களில் ராகு அமர்ந்தார் தசை நடத்தினாருன்னா நிச்சயமான வெற்றிகள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? அடுத்தது கடகத்துக்கு சந்திரன் இந்த ஸ்தானத்தில், அதாவது 3, 11 இருந்தாருன்னா, சரிங்களா, லக்னாதிபதியாகிய சந்திரன் லக்னத்துக்கு லக்னாதிபதியாகிய சந்திரன் எங்க அமர்ந்தாலுமே அதுக்கு 3, 11ஆம் இடங்கள் ராகு அமர்ந்தாலும் நிச்சய வெற்றி தான். அப்புறம் லக்னத்துக்கு 3ஆம் இடமாகிய கன்னி பிளஸ் ரிஷபத்தில் அமர்ந்தாருன்னா ராகு நிச்சயமான வெற்றி தான். சரிங்களா? அதுக்கடுத்தது சிம்மத்துக்கு மாறுறான். சரிங்களா? சிம்மத்துக்கு 3ஆம் இடம் துளராசி வருது. சரிங்களா? இது ஒரு அதாவது மாரகஸ்தானமாச்சு, இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரிங்களா? இது உபஜயஸ்தானம்.
சரிங்களா. 3, 11 அப்படிங்க வந்து சிம்மத்துக்கு 3 வந்து துலாம், 11 வந்து மிதுனம். இங்க வந்து ராகம் இருந்தாருன்னா நிச்சயமான வெற்றி தான். அதே மாதிரி லக்னாதிபதி சூரியன் 12 ஸ்தானங்கள் எங்க வந்தாலுமே அவருக்கு 3, 11ஆம் இடங்கள ராகம் வந்தாருன்னா பெரிய வெற்றி, நிச்சயத்தை வெற்றி தான். சரிங்களா. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு புதன் எங்க அமர்ந்தாலுமே அவருக்கு 3, 11ஆம் இடங்கள்ல ராகு அமர்ந்தாரா நிச்சயமான வெற்றி தான். சரிங்களா. கன்னி லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்க வந்து விருச்சிகம், 11ஆம் இடம் அப்படிங்க வந்து கடகம். சரிங்களா. இந்த ஸ்தானங்கள்ல எங்கு ராகு அமர்ந்தாலுமே லக்னாதிபதிக்கு 3, 11ஆம் இடங்கள் ராகம் வரும்போது நிச்சயமான பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்குறாரு அவர் தசையில. சரிங்களா. அவர் தசையில தான் வந்து இது வந்து பொருந்தும். அதுக்கடுத்து துலா லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடம் வந்து தனுசு. 11ஆம் இடம் வந்து சிம்மம் வந்து இதுக்கு வந்து பாதக ஸ்தானம் ஆச்சே அப்படின்னு பார்க்கக்கூடாது. 3ஆம் இடம் வந்து பகை வீடாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து உபஜய ஸ்தானம் அப்படிங்கிறது மேலும் சொல்றேன். துலா லக்னத்துக்கு 3ஆம் இடம் வந்து தனுசு, 11ஆம் இடம் வந்து சிம்மம். இங்க வந்து ராகம் இருந்தாலுமே நிச்சய வெற்றி தான். துலா லக்னாதிபதி சுக்கிரனுக்கு 3, 11ஆம் இடங்கள் ராகம் வந்தா வெற்றி தான். லக்னாதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க மறந்தாலுமே அவருக்கு 3, 11ஆம் இடங்கள ராகம் வரும்போது நிச்சயம் வெற்றி தான். அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம் வந்து மகரம், 11ஆம் இடம் வந்து கன்னி. சரிங்களா. இங்க ராகு அமர்ந்தாருன்னா நிச்சயத்தை வெற்றி தான். விருச்சிகாதிபதி செவ்வாய் வந்து எங்க அமர்றாரோ அதுக்கு 3, 11ஆம் இடங்கள்ல வந்து ராகு அமரும்போது நிச்சய பெரிய வெற்றி தான். சரிங்களா. அதுக்கடுத்து தனுசுக்கு வந்து 3ஆம் இடம் வந்து கும்பம், 11ஆம் இடம் வந்து துலாம். இங்க வந்து ராகம் வந்தா நிச்சயத்தை வெற்றி தான். சரி. தனுசுக்கு வந்து லக்னாதிபதி வந்து குருவுக்கு வந்து 3, 11ஆம் இடங்கள்ல ராகம் வரும்போது நிச்சயத்தை வெற்றி தான். சரிங்களா. மகர லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடம் வந்து மீனம், 11ஆம் இடம் வந்து விருச்சிகம். இங்க வந்து ராகம் வந்தா நிச்சயத்தை வெற்றி தான். சரிங்களா. மகரத்துக்கு வந்து மகரத்தின் அதிபதி சனிக்கு வந்து 3, 11ஆம் இடங்கள்ல ராகம் வரும்போதுமே நிச்சயத்தை வெற்றி தான். அதுக்கடுத்து கும்ப லக்னத்துக்கும் அதே மாதிரி தான். 3ஆம் இடம் வந்து மேஷம், 11ஆம் இடம் வந்து தனுசு. இங்க வந்து ராகம் வரும்போது நிச்சயத்தை வெற்றி தான். இந்த லக்னாதிபதி சனி வந்து எங்க மறந்தாலுமே அதுக்கு 3, 11ஆம் இடங்கள்ல ராகம் வரும்போது ராகமந்த தசை நடத்தும் போது நிச்சயத்தை வெற்றி தான். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடம் வந்து ரிஷபம். சரிங்களா. 11ஆம் இடம் வந்து மகரம். இங்க வந்து ராகம் வந்தா நிச்சயத்தை வெற்றி தான். இதன் லக்னாதிபதியாக குரு வந்து எங்க அமர்ந்தாலுமே அந்த குருவுக்கு 3, 11ஆம் இடங்கள ராகம் வரும்போது நிச்சயத்தை பிரம்மாண்ட பெரிய வெற்றி தான் தசையில. சரிங்களா. இதுக்கு வந்து ராகு வந்து லக்ன அசுபரு, ராகு வந்து நிக்கிற ஸ்தானம் சரியில்லை, 8ஆம் ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் நினைச்சுக்கணுங்கிறது இல்லை. இந்த விதிக்கு வந்து அந்த உபஜயஸ்தானத்தில் அமரக்கூடிய பாவகங்களுக்கு வந்து எந்த விதமான உட்படுத்தப்பட்ட விதிகள் அப்படிங்கிறது வந்து பொருந்தாது. சரிங்களா. 3, 11 அப்படிங்கிறது ஆதிபத்தியத்தில் வந்து முயற்சி, 11 அப்படிங்கிறது வந்து வெற்றி, மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. இங்கே வந்து ராகு கேதுக்கள் ராகு அமரும்போது நிச்சயத்தை பெரும் வெற்றி தான். சரிங்களா. இப்போ வந்து உதாரணமாக இந்த மேஷ லக்னத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணமா, அதாவது ஒரு பங்கமா இருக்குது, இது எப்படி யோகமா கிடைக்குமான்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது மேஷ லக்னத்துக்கு வந்து 8ஆம் ஸ்தானத்துல ராகமந்தார்னு வச்சுக்கோங்க, விருச்சியத்தில் ராகமந்தர் இருப்பாரு. சரிங்களா. இது தசையில வந்து ராகு தசையில் வந்து மிகப்பெரிய ஒரு கடுமை, கொடுமை, உயிரிழப்பு, இந்த மாதிரி பெரும் நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படு அப்படிங்கிறது பொதுவான கணிப்பு. சரிங்களா. ஆனா வந்து இந்த லக்னாதிபதி வந்து மகரத்துல உச்சமா இருக்காரு. மகரத்துல உச்சமா இருக்காரு. லக்னாதிபதிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசை நடத்தும் போது இது அதாவது பொதுவான கணிப்பு, அதை இழப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாரு. சரிங்களா. நிறைய பேர் இது கணிச்சாங்க, ஆனா வந்து அனைவருமே தவறாக தான் கணிச்சிருக்காங்க. சரிங்களா. இதை வந்து லக்னாதிபதியாகிய செவ்வாய் அமர்ந்த மகரத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு. சரிங்களா. அதை யாரும் கவனிக்கல. லக்னத்துக்கு வந்து கவனிச்சு 8ஆம் இடத்துல இருந்து அந்த மாதிரி எல்லாம் ஆகி போயிரு. இந்த லக்னத்துக்கு வந்து ராகு வந்து லக்ன அசுபரு, ராகு வந்து பாவக்கோளு. சரிங்களா. மிகப்பெரிய 1ஆம் நம்பர் பாவக்கோளு. அவர் 8ஆம் இடத்துல விருச்சியத்தில் வந்து தசை நடத்தும் போது நிச்சயமான ஜாதகருக்கு உயிரிழப்பு தான் அப்படின்னு மிகப்பெரும்பாலான ஜாதகர்களால கணிச்சாங்க. சரிங்களா. ஆனா வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறதுக்கு வச்சு யாரும் பார்க்கல. லக்னாதிபதிக்கு 11ஆம் இடத்துல இருந்து விருச்சிகத்தில் ராகு தசை நடத்தும் போது நேருக்கு மாறான, எதிர்பார்த்ததுக்கு மாறான எல்லா கணிப்புகளையும் தவிடி பொடியாக்கி மிகப்பெரிய கோபுரத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டார் ராகு. சரிங்களா. அந்த மேஷ லக்னத்துக்காரருக்கு சார். சரிங்களா. இதுதான் வந்து லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பார்க்கணும். எந்த ஒரு பலனாக இருந்தாலுமே லக்னத்துக்கும் பார்க்கணும், லக்னாதிபதிக்கும் பார்க்கணும். சரிங்களா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றிங்க.